ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்துருக்கோம். சைலேஜ் ஆட்டுக்கு நல்லது, மாடு நல்லதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம இதுவரை சைலேஜ் பண்ணுனது இல்லை, பார்த்தது கூட இல்லை. சரின்னு சரி ஒரு நாள் சூப்பர் வெப்பில நிறைய இடத்துல வந்திருந்தேன். கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது. ஒரு ட்ரம்முமே காலியாக இருந்தது. சரி டக்குன்னு ட்ரம் எடுத்து மிதித்து பேக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பேக் பண்ணி வச்சு ஒரு 28 நாள் 29 நாள் முடிஞ்சிச்சுங்க. கரெக்டாக 23 நாள் கழிச்சு திறந்து பார்க்கலான்னு சொல்லி நான் எங்கள் அண்ணனும் திறந்து பார்க்குறதுக்கு இந்த டேபிளை ஓப்பன் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா சைலேஜ் உண்மையிலே அழகாகவே வந்திருந்ததுங்க. சரி ரைட்டு சைலேஜ் நல்லா வந்திருக்கே, நான் இப்போ தான் சைலேஜ் இப்படி இருக்குன்னு தெரியும் எனக்கு. சரி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன ட்ரை பண்ணுவோம் மாடுகள்னு சொல்லி முதல்ல கொண்டு வந்து நம்ம குலதெய்வமான கோமாதாவுக்கு கொடுத்தாங்க. கொடுத்தா நல்லாவே சாப்பிட்றாங்க. முதல்ல கொஞ்சம் செக் பண்ணாங்க, இப்போ நல்லாவே சாப்பிட்றாங்க. சரி ரைட்டு ஓகே, அடுத்து இன்னொருத்தவங்க அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே செக் பண்ணேன். செக் பண்ண சரி ரைட் ஓகே, அடுத்து நம்ம ஆடுகள் இருக்காங்களே அவங்களும் ட்ரை பண்ணேன். அவங்களும் பாருங்கள் நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ரைட் ஓகே, சைலேஜ் இது எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக நமக்கு தெரியாது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன செய்வோம், ஒரு 50 சென்ட் நிலத்தை உழவு பண்ணி சமமாக வச்சுருக்கோம். இன்னும் 2 நாளில் கண்டிப்பாக மக்காச்சோளம் போட்டு பார்த்துன்னு சொல்லி மக்காச்சோளம்ன்றதுக்காண்டி மக்காச்சோளம் போடலான்னு நினச்சி ஐடியாவில் இருக்கேன். பார்க்கலாம் சைலேஜ் எப்படி சொல்லி. ஓகே பாய்.